கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்ட்டு. இன்றைக்கு நீங்க எதை பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க பிரச்சனைகளையா, உங்க வறுமையா, சிக்னஸையா, உங்களோட வேலையவா, இல்ல உங்க கிட்ட இருக்க பணத்தையா? எதை நீங்க பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனைகள்ல இல்ல பிரஷர்ல போயிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்ய அவரால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நடக்கிற தீமையான காரியங்களை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி, ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றத நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வியாதி, என்னுடைய வறுமை, என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய வேலை, இது எல்லாத்தோட நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில உங்களால மட்டும்தான் அதிசயம் செய்ய முடியும், என் வாழ்க்கையில உங்களால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க உங்க வாயினால சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரா இருக்காரு. அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலத்துல கூட உங்களுடைய எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். செழிப்பா இருப்பீங்க. நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையை தேடி வரும். நன்மையான காரியங்கள் உங்க பாதையை நோக்கி வரும். எப்போன்னு கேக்குறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, நன்மையை காண்பீர்கள். God bless you.